வணக்கம் மக்களே. எல்லா எஸ்டிடி இன்டர்வியூலையும் நாம முதல்ல ஃபேஸ் பண்ற ஒரு கேள்வி இருக்கு. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். பார்க்க சிம்பிளா இருந்தாலும் நம்ம கரியரையே டிசைட் பண்ற கேள்வி இதுதான். இது வெறும் ஒரு கேள்வி இல்ல நண்பா, இது ஒரு ட்ராப். இதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்றீங்களோ அதை வச்சுதான் உங்க இன்டர்வியூவோட அடுத்த 1 மணி நேரமே போக போகுது. வாங்க இந்த கேள்வி எப்படி டீகோட் பண்ணி மொத்த இன்டர்வியூவையும் நம்ம கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த ஒரு தப்பு, ஆமா, ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு மிஸ்டேக்னால தான் கிட்டத்தட்ட 90% டெஸ்டர்ஸ் ரவுண்ட்லயே ரிஜெக்ட் ஆகுறாங்க. ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? நாம பண்றது தப்புன்னே தெரியாம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இதே தப்ப ஒவ்வொரு இன்டர்வியூலையும் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஆமா, நான் உங்களை தான் கேட்குறேன். உங்க இன்டர்வியூவோட முதல் 30 செகண்ட்ல இந்த மிகப்பெரிய தப்பா பண்ணிட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் எவ்ரிதிங். ஆரம்பத்திலே நாம தப்பா பொசிஷன் பண்ணிட்டா அப்புறம் கம்பேக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல நம்ம எல்லாரும் ரொம்ப காமனா பண்ற இன்டர்வியூவையே காலி பண்ற அந்த பெரிய மிஸ்டேக் என்னன்னு பாத்துருவோம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பாதி கேம் ஜெயிச்ச மாதிரி தான். இன்டர்வியூ ஆரம்பிச்சதும், ஹாய் சார், என் பேர் சங்கர், நான் சென்னையிலேருந்து வரேன், என் அப்பா பேர் இது, அம்மா பேர் இது, எனக்கு கிரிக்கெட் பார்க்க ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு பெரிய தோனி ஃபேன். ஸ்டாப், தயவு செஞ்சு நிறுத்துங்க. இப்படி ஆரம்பிக்கிறது தான் நம்ம பண்ற முதல் தப்பு. அங்க உட்கார்ந்துருக்கிற இன்டர்வியூவர் உங்க வாழ்க்கை வரலாறையோ உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயோ தெரிஞ்சுக்க வரல. அவங்க தேடுறதோ ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் சால்வர். நீங்க அவங்க கம்பெனிக்கு என்ன வேல்யூ கொண்டு வருவீங்கன்னு தெரிஞ்சுக்க தான் அவங்க ஆர்வமா இருக்காங்க. ஸோ பர்சனல் கதைக்கு இங்க துளி கூட இடமே இல்லை. ஓகே, இப்போ ஒரு சூப்பர் சீக்ரெட் சொல்றேன், நல்லா கவனிங்க. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்றது ஒரு கேள்வி கிடையாது. அது உங்க கையில கிடைக்கிற ஒரு ஓப்பன் மைக். இந்த மைக்கை பிடிச்சு ஷோவை நடத்த போறது நீங்க தான். ஆமா, மொத்த இன்டர்வியூவையும் உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு மாஸ்டர் கீ இது. அது எப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல இது உங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை செட் பண்ணுது. நீங்க எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா எவ்வளோ தெளிவா இருக்கீங்கன்னு நிமிஷத்துலேயே அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. ரெண்டாவது, நீங்க ஆட்டோமேஷன், சிஐசிடி, ஏபிஐன்னு ஆரம்பிச்சா அடுத்தடுத்த கேள்விகள் அதுல தான் வரும். நீங்க பாட்டுக்கு மேனுவல் டெஸ்டிங் பத்தி பேசினா இன்டர்வியூ அந்த டைரக்ஷன்ல போயிடும். ஸோ த டைரக்ஷன் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். மூணாவது, இது உங்க சிந்தனை தெளிவை காட்டுது. மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாளா இல்ல உண்மையிலே விஷயத்தை புரிஞ்சு வச்சிருக்கீங்களான்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. தெளிவா பதில் சொல்லாதவங்கள இது ஒரு ஈஸி ஃபில்டரா வச்சு HR டக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கடைசியா செம்மையா ஆரம்பிச்சா உங்களுக்கே ஒரு கெத்து வந்துடும், ஒரு பூஸ்ட் கிடைக்கும். பாக்கி இன்டர்வியூ ஒரு கேக் வாக் மாதிரி ரொம்ப ஈஸியா போகும். ஓகே பாஸ், ப்ராப்ளம் என்னன்னு நல்லா புரிஞ்சிருச்சு. இதுக்கு சொல்யூஷன் என்ன? அதுக்கு தான் இந்த சிம்பிளான ஆனா சூப்பர் பவர்ஃபுல்லான ஒரு 4 ஸ்டெப் வின்னிங் ஃபார்முலா இருக்கு. இதை மட்டும் சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க தான் கிங். இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. வேணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 1 பிரசன்ட். நீங்க யாருன்னு ப்ரொஃபஷனலா சொல்லணும். ஐ எம் an SDD with X years of experience. இப்படி ஆரம்பிக்கணும். ஸ்டெப் 2 ஸ்கில்ஸ். உங்க கோர் வெப்பன்ஸ் என்னென்ன, உங்க டெக் ஸ்டாக் என்னென்ன டூல்ஸ் தெரியும். ஸ்டெப் 3 ஒர்க். நீங்க என்ன செஞ்சீங்க, உங்க இம்பாக்ட் என்ன. கடைசியா ரொம்ப முக்கியமா ஸ்டெப் 4 கோல். உங்க ஃபியூச்சர் கோல் என்ன, ஏன் இந்த கம்பெனிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. இந்த 4 விஷயத்தையும் ஒரு கோர்வையா ஒரு கதை மாதிரி சொன்னா போதும். தியரி பேசுனது போதும். இப்போ நான் ஒரு கேண்டிடேட்டா இருந்தா இந்த கேள்விக்கு எப்படி கரெக்டா கெத்தா பாயிண்ட் டு பாயிண்ட் பதில் சொல்வேன்னு ஒரு லைவ் டெமோ செஞ்சு காட்டுறேன். ரெடியா? ரொம்ப கவனமா பாருங்க. Sure, I have around X years of experience, primarily focused on web, API, and mobile test automation. My core tech stack includes Java with Selenium WebDriver for UI automation, Rest Assured for API testing, and Appium for mobile applications. I am highly proficient in building and maintaining robust test automation frameworks from scratch, using design patterns like Page Object Model and methodologies like Cucumber BDD with tools such as TestNG and JUnit. In our DevOps pipeline, I have hands-on experience with Git for version control, Maven for build management, and Jenkins for implementing CI/CD pipelines. I've also worked extensively on cross-browser testing using cloud platforms like Sauce Labs and BrowserStack. In my recent role, I had the opportunity to lead a small QA team and handle client interactions, which gave me solid exposure to the complete agile lifecycle. I'm a continuous learner and I'm currently upskilling myself in cloud technologies like AWS, Docker, and Kubernetes, and also diving deeper into design patterns and DSA. My immediate goal is to leverage these skills and grow into a challenging SDT role where I can contribute to building scalable and robust automation solutions. பதில் சொல்லி முடிச்சாச்சு. ஆனா இங்க தான் அசல் ட்விஸ்டே இருக்கு. இப்படி சொல்லிட்டு அமைதியா உட்காரக்கூடாது. நீங்களே அடுத்த மூவை எடுக்கணும். ஒரு சின்ன பாஸ் விட்டு, shall I explain my current project, its architecture and my day-to-day roles and responsibilities அப்படின்னு ஒரு கேள்வியை போடணும்.
இப்படி நீங்க கேட்கும்போது இன்டர்வியூவர் அப்படியே மிரண்டுடுவார். வாவ், திஸ் கை நோஸ் வாட் இஸ் டூயிங்னு நினைப்பார். பாத்தீங்களா, இப்போ நீங்க தான் இன்டர்வியூவை டிரைவ் பண்றீங்க. அவங்க எஸ் ப்ளீஸ் கோ அஹெட்னு சொன்னதும் உங்க ப்ராஜெக்ட் பத்தி ஒரே ஒரு பஞ்ச் லைன்ல ரொம்ப கிறிஸ்பா சொல்லணும். உதாரணத்துக்கு, கரண்ட்லி ஐ எம் ஒர்க்கிங் ஆன் அ ப்ராஜெக்ட் கால்ட் இன்னோவேட்டிவ் லேர்னிங் ஸ்கூல்ஸ் ஆர் ILS. It's basically a next-generation e-learning platform designed for students and teachers with a microservices-based architecture. இவ்ளோதான், simple and sweet. அடுத்து நீங்க வேலை செஞ்ச என்விரான்மெண்ட் எவ்வளோ காம்ப்ளெக்ஸ்னு உங்களுக்கு காட்டணும். அதுக்கு தான் இந்த டெக் ஸ்டாக். As you can see on the screen, our application is built on a very modern stack. We use React for front-end, and the back-end is composed of multiple Spring Boot microservices. The entire infrastructure is hosted on AWS. For content, we use Drupal as a headless CMS, and for data management, we use a mix of Redis for caching, DynamoDB, and MySQL. For logging and monitoring, we rely on Splunk. இப்படி நீங்க சொல்றது, நீங்க ஒரு ஆர்கிடெக்சர் லெவல்ல யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு புரிய வைக்கும். டெக் ஸ்டாக் சொன்னதுக்கு அப்புறம் உங்க டீமோட ப்ராசஸ் பத்தி சொல்லணும். We follow a strict agile methodology with a 4-week sprint cycle. My involvement starts right from the sprint planning, where I analyze user stories for testability and also provide effort estimations. In the first 2 weeks, my focus is on test case creation and parallelly developing automation scripts. The next 2 weeks are dedicated to functional and integration testing, along with rigorous bug reporting. Before sign-off, I am responsible for the complete regression suite execution in the UAT environment, and finally, post-production, I perform sanity testing to ensure stability. இது உங்க ownership-யும் process knowledge-யும் காட்டிரும். இப்போதான் ரொம்ப முக்கியமான கட்டம், உங்க ஆட்டோமேஷன் ஃப்ரேம்வொர்க். இதுல தான் உங்க டெக்னிக்கல் டெப்த்தை நீங்க காட்டணும். Coming to our framework, we have built a hybrid Cucumber BDD framework. The entire process is automated via Jenkins. So basically, when a developer pushes code to GitHub, a webhook triggers a Jenkins pipeline script. This script pulls the latest code, and the Maven verify command executes our test suite based on the tags specified in the test runner class. All our reusable methods are in a base class for easy maintenance. Finally, Jenkins generates a detailed Cucumber report and automatically emails the results to all the stakeholders. இப்படி ஒரு end-to-end flow சொன்னீங்கன்னா, நீங்க தான் அந்த கம்பெனியோட அடுத்த SDET. சூப்பர் மக்களே, இப்போ உங்களுக்கு ஒரு முழுமையான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். கடைசியா ஒரு ஃபைனல் ஆக்ஷன் பிளானா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான டூஸ் அண்ட் டோன்ட்ஸை ஒரு தடவை குவிக்கா பார்த்துடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டூ உங்க பதில எப்பவும் டெக்னிக்கலா ஒரு ஸ்ட்ரக்சரோட வைங்க, 2 நிமிஷத்துக்குள்ள முடிங்க. டோன்ட் பர்சனல் கதை, ஹாபீஸ், ஃபேமிலி டீடைல்ஸ் இதெல்லாம் தேவையே இல்ல. வளவளன்னு பேசாதீங்க. டூ ஆட்டோமேஷன்ல உங்க இம்பாக்டை ஹைலைட் பண்ணுங்க. டோன்ட் வெறும் மேனுவல் டெஸ்டிங் பத்தியே பேசிட்டு இருக்காதீங்க. டூ ஒரே ஒரு ப்ராஜெக்டை ஆழமா அழகா விளக்குங்க. டோன்ட் சும்மா டூல்ஸ் பேரை மட்டும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்காதீங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது. இந்த விளக்கம் உங்க நெக்ஸ்ட் SDT இன்டர்வியூல ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இது மாதிரி இன்னும் நிறைய இன்டர்வியூ ஹேக்ஸ், டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம இந்த முயற்சிக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க சந்தேகங்களை கமெண்ட்ல கேளுங்க. முக்கியமா நம்ம சங்கர் SDT யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பவர்ஃபுல் கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.